இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டி அதாவது இது வரைக்கும் நம்ம எல்லா கிளாஸும் பார்த்தோம்ல. ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, அதுலேருந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஐஎஃப்சி கேண்டில், இம்பேலன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதுலேருந்து ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணி அந்த ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் டச் ஆகி போகணும்னு சொன்னோமா. ஸோ அதை எல்லாத்த விட இந்த லிக்விடிட்டின்றது ரொம்ப முக்கியம். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த லிக்விடிட்டி இருக்கிறதுனால தான் மார்க்கெட் மூவே ஆகுது. அதாவது லிக்விடிட்டி அப்படின்றது பணம். இந்த லிக்விடிட்டி இல்லைன்னா மார்க்கெட் ரன் ஆகாது. என்ன சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ நமக்கு பைக் இருக்கு இல்லை கார் இருக்கு. அந்த பைக்குக்கு காருக்கு பெட்ரோல் எந்த அளவுக்கு முக்கியமோ, டீசல் எந்த அளவுக்கு முக்கியமோ, ஏன்னா அது டீசல் பெட்ரோல் இருந்தாலும் அந்த பைக் கார் மூவ் ஆகும். அதே மாதிரி மார்க்கெட்ல லிக்விடிட்டி இருந்தால் தான் மார்க்கெட் மூவ் ஆகும். லிக்விடிட்டி இல்லை அப்படின்னா மார்க்கெட் மூவ் ஆகாது. அப்போ லிக்விடிட்டினா என்ன? லிக்விடிட்டின்றது பணம். எங்கெங்கெல்லாம் பணம் இருக்கோ அந்த இடத்துக்குலாம் மார்க்கெட் போய் இந்த பணத்தை எடுத்துட்டு கீழே வருவான், பணத்தை எடுத்துட்டு மேலே போவான். சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ மார்க்கெட் இங்கே மேலே போகிறதுக்கு பணம் தேவை, அப்படியே கீழே வரத்துக்கும் பணம் தேவை, மறுபடியும் மேலே போகிறதுக்கும் பணம் தேவை, மறுபடியும் கீழே வரத்துக்கும் பணம் தேவை. மார்க்கெட் எங்கெங்கெல்லாம் ரிவர்ஸ் ஆகுதோ அங்கங்கெல்லாம் மோர் மணி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் மார்க்கெட் என்ன பண்ணுது, ஸோ இந்த ஹையை நோக்கி மறுபடியும் மேலே போகுது. இப்போ சின்னதாக ஒரு லோ வைக்கிறானா, அப்போ மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த லோவில் இருக்கிற பணத்தை எடுத்துட்டு மார்க்கெட் மேலே இருக்க இந்த ஹை இருக்கிற பணத்தை எடுக்க போவோம். அதே தான் மார்க்கெட் ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கும். ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதா, ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்போது என்ன நடக்கும், ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்போது ஒரு லோ இருக்கும், அந்த லோவை மார்க்கெட் எடுத்துட்டு, சரி ஒரு ஹை இருக்கு எடுத்துட்டு மார்க்கெட் கீழே இருக்கிற லோவை எடுக்க போவான். மறுபடியும் ஒரு லோ இருக்கும், அந்த லோவை ஹை இருக்கும், அந்த ஹையை மார்க்கெட் எடுத்துட்டு கீழே இருக்க இந்த லோவை மார்க்கெட் எடுக்க போவான். இப்படி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ நம்ம எப்படி அந்த பணத்தை கண்டுபிடிக்கிறது, அந்த பணம் எங்க இருக்கு, நம்ம எப்படி அச்சீவ் பண்றது, இல்லை அதை எப்படி நம்ம வந்துட்டு நம்ம மார்க்கெட்ல பார்க்கறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு லிக்விடிட்டினா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல தெளிவா. ஸோ நமக்கு தெரியும் பணம் தான் இங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் பணம் தான் இருக்கு, அந்த பணத்தை தெரியுதான் மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்றது. இதுலேயே பை சைட் லிக்விடிட்டி, செல் சைட் லிக்விடிட்டி, இன்டர்னல் லிக்விடிட்டி, எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி நிறையா இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம போட்டு ரொம்ப குழப்பிக்க வேணாம், சிம்பிளாக புரிஞ்சுப்போம். இப்போ ஒரு மார்க்கெட்டில் ஒரு இடத்துல ஒரு ஹைஸ் அண்ட் லோஸ் இருக்கு அப்படின்னா அங்கே லிக்விடிட்டி இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் விட்டுருங்க. இன்னும் போகணும் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் லிக்விடிட்டி நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா லிக்விடிட்டின்றது பணம், அது நமக்கு தெரியும். அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு மார்க்கெட் கீழே போவான் மேலே போவான். அது பணம் எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டைப் சொல்கிறேன். டைப்ஸ் ஆஃப் லிக்விடிட்டி. இப்போ இதில் நிறையா டைப்ஸ் இருக்கு. ஆனால் அதில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைப்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் லோ, ஈக்குவல் ஹை. அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எம் பேட்டர்ன், டபிள்யூ பேட்டர்ன், டபுள் பாட்டம், டபுள் டாப்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ நார்மலாக ஒரு எம் பேட்டர்னா அப்படி ஃபார்ம் ஆயிருக்குமா, படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இல்லைனாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி டபிள்யூ மாதிரி இருக்குமா. ஸோ இது எல்லாமே லிக்விடிட்டி. இதில் நான் எங்கே போய் லிக்விடிட்டி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம ஸ்வீப்னு ஒரு கான்செப்ட் படித்தோமா. மார்க்கெட்டில் 2 கேண்டில் இருக்கும், அந்த 2 கேண்டிலோடைய ஹைஸ் அண்ட் லோஸை மார்க்கெட் ப்ரீவியஸாக இருந்த கேண்டிலோடைய ஹை அண்ட் லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணால் ஸ்வீப்னு படிச்சிருப்போம்ல. பட் இங்கே அதே தான், ஸ்வீப் பண்ணாமல் ஹைஸ் அண்ட் லோ வைக்காமல் ஈக்குவல் ஹை வச்சுருந்தா அது லிக்விடிட்டி. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஸ்வீப் பண்ணாமல் ஈக்குவல் ஹை வச்சுருந்தா அது லிக்விடிட்டி. இப்போ இங்கே சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ எம் பேட்டர்ன் மாதிரி இருக்கா, இந்த மார்க்கெட் லைட்டாக அப்படி ஏற்கனவே இங்கே ஒரு கேண்டில் இருக்கு, அந்த கேண்டிலோட ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணால் என்னன்னு சொல்லுவோம், விக்கா. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்வீப்னு சொல்லுவோமா. ஸோ இங்கே ஸ்வீப் நடந்திருக்கு, நமக்கு ஸ்வீப் நம்ம பார்க்கல, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஓகே ஃபார்ம் ஆகட்டும். இப்போ இதுவே இங்கே இருந்துச்சு அப்படின்னா இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், லிக்விடிட்டி. அதாவது எம் டைப் ஆஃப் லிக்விடிட்டி, டபுள் டாப்னு சொல்லுவோம். அதாவது 2 டாப் இருக்கா, இது ஒரு டாப், இது ஒரு டாப், டபுள் டாப். அப்போ இந்த இடத்துல நமக்கு லிக்விடிட்டி இருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணலாம், இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு மேலே போவான். ஸோ இந்த லிக்விடிட்டி தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பை சைட் லிக்விடிட்டி. அதாவது மார்க்கெட் மேலே இருக்கு, அதை மார்க்கெட் அந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், மேலே போகணும்ல, அதுதான் பை சைட் லிக்விடிட்டி. அதே தான் இங்கே டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கும். நமக்கு அந்த டபிள்யூ பேட்டர்ன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்லைடாக இருக்கணும். அதாவது நமக்கு இந்த டபிள்யூ வந்துட்டு இப்படி வந்து ஸ்வீப் பண்ணிடக்கூடாது. அப்படி ஸ்வீப் பண்ணிட்டா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்வீப்னு சொல்லுவோம். கரெக்டா, அதாவது பிரேக் பண்ணிட்டா. இன்கேஸ் பிரேக் பண்ணாமல்
நமக்கு ஒரு W பேட்டர்ன் மாதிரி ஒரு ஸ்லைடா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதை லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். அந்த லிக்விடிட்டிக்கு நம்ம யூஸ் பண்ற சிம்பிள் டாலர் சிம்பிள், அமெரிக்கன் டாலர் சிம்பிள் இருக்குல்ல, அந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே லிக்விடிட்டி. இன்கேஸ் எனக்கு ஈக்குவல் ஹையா வச்சிருக்குன்னா அது நான் எப்படி பண்றது? அந்த ஈக்குவல் ஹை வச்சிருந்தாலும் அது லிக்விடிட்டி தான். நமக்கு எக்ஸாக்ட் பாயிண்ட்ஸ் இருந்தா அது லிக்விடிட்டி தான். அதே மாதிரி இங்க ஈக்குவல் லோஸ் வச்சிருந்தாலும் அது லிக்விடிட்டி தான். ஸோ நமக்கு என்ன பண்ணிருக்கு? ஈக்குவல் லோ வச்சிருக்கு, அப்போ அது லிக்விடிட்டி தான். ஈக்குவல் ஹை வச்சிருந்தாலும் லிக்விடிட்டி, ஈக்குவல் லோ வச்சிருந்தாலும் லிக்விடிட்டி. இன்கேஸ் அது ஏற்கனவே ப்ரீவியஸா வச்ச ஹை ஆர் ப்ரீவியஸா வச்ச லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணி லைட்டா விக் வச்சுட்டு வந்தா அது ஸ்வீப். அப்போ அது ஸ்வீப் கான்செப்ட், வேற கான்செப்ட் சொல்லியிருக்கேன்ல, அப்போ அதுக்கு போயிடும். நமக்கு இங்க எல்லாம் என்ன நடந்திருக்கு? லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கான். அப்போ இது எம்ன்றதே நமக்கு இப்படி வந்திருக்கு அப்படின்னா இது லிக்விடிட்டி. ஸோ இது டபுள் டாப்னு சொல்லுவோம், இந்த பொசிஷனை டபுள் பாட்டம்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோஸ் லிக்விடிட்டி. இல்லைனா நீங்க டபுள் டாப் டபுள் பாட்டம் லிக்விடிட்டி கூட நோட் பண்ணிங்க, அதுதான் ஈஸியா இருக்கும். டபுள் டாப் ஆர் டபுள் பாட்டம் லிக்விடிட்டி. இப்போ இந்த லிக்விடிட்டியை நம்ம ப்ராப்பரா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட்ல ஒரு ஆர்டர் பிளாக்கு லிக்விடிட்டி இருந்தால் தான் நம்ம அந்த என்ட்ரி எடுப்போம். ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, ஏன் சில ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு மேலே போகுது, சில ஆர்டர் பிளாக் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது? அதெல்லாம் எதுனால? இந்த லிக்விடிட்டி கான்செப்ட்னால மட்டும்தான். அதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க டைப்ஸ் ஆஃப் லிக்விடிட்டி நோட் பண்ணிக்கங்க. டைப்ஸ் ஆஃப் லிக்விடிட்டியில் ஃபர்ஸ்ட் டைப் டபுள் பாட்டம் ஆர் டபுள் டாப் லிக்விடிட்டி. ஸோ இந்த டபுள் பாட்டம் ஆர் டபுள் டாப் லிக்விடிட்டி எது வந்துட்டு பைக்கான லிக்விடிட்டி, எது செல்லுக்கான லிக்விடிட்டி தெரியணும்ல. நம்ம பாட்டுக்கும் இருக்கிற எல்லா இடத்துலையும் மார்க்கெட்ல ஹைஸ் லோஸ் இருக்கும், நம்ம எல்லாத்துலயும் போய் ஹைலோ மார்க் பண்ணலாமா? அப்படி கண்டிப்பா மார்க் பண்ணக்கூடாது. நமக்கு மெயினா மார்க் பண்ணணும் எப்படின்னா, எது எந்த ஆர்டர் பிளாக்கு எந்த லிக்விடிட்டி வரணும்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, இப்போ சப்ளை இருக்கா, இந்த சப்ளைக்கு மார்க்கெட் நமக்கு டபுள் டாப் லிக்விடிட்டி வச்சு வரணும். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் இங்கிருந்து வருதுன்னா இந்த மாதிரி ஒரு டபுள் டாப் லிக்விடிட்டி இப்படி வைக்குது அப்படின்னா, அப்போ இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு மார்க்கெட் என்ன பண்ணுவான்? மேலே போவான். அப்படி மேலே போகும்போது மார்க்கெட் நமக்கு இந்த ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணிட்டு வருவான். நல்லா புரிஞ்சுக்குங்க, சிம்பிள் தான். ஒரு டபுள் டாப் லிக்விடிட்டி வைக்குது அப்படின்னா அது செல் சைடுக்கான லிக்விடிட்டி. இந்த டபுள் டாப்ன்றது பை சைடு லிக்விடிட்டி தான், பட் அது செல்லுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் என்ன பண்ணுவான்? போய் பிரேக் பண்ணி ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே இருக்க ஆர்டர் பிளாக் டச் பண்ணிட்டு ஃபாலோ ஆயிடுவான். அதே தான் ஒரு டிமாண்ட் ட்ராப் பண்றோம் அப்படின்னா அந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் லிக்விடிட்டி வச்சு வருவானா? அந்த லிக்விடிட்டின்றது டபுள் பாட்டமா இருக்கும். அப்படி டபுள் பாட்டம் லிக்விடிட்டி வச்சு வரானா இது செல் சைடு லிக்விடிட்டி. அந்த செல் சைடு லிக்விடிட்டியை எடுத்துட்டு மார்க்கெட் ஆர்டர் பிளாக் டச் பண்ணி பை ஆகும். இதை நோட் பண்ணிக்கங்க, சிம்பிள் தான். ஆனால் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல காம்ப்ளிகேட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ட்ரேடிங்ன்றதே ரொம்ப ஈஸியான விஷயம். அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது இந்த கான்செப்ட் எல்லாத்தையும். சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும், பட் ரொம்ப காம்ப்ளிகேட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ரிப்பீட்டடாக திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ண பார்க்க உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ டபுள் டாப் லிக்விடிட்டி வருது அப்படின்னா நம்ம செல்லிங் பார்க்கணும். டபுள் பாட்டம் எங்கே வரும்? ஒரு டிமாண்டுக்கு வரும். அந்த டபுள் பாட்டம் லிக்விடிட்டியை எடுத்துட்டு செல் சைட் லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்துட்டு மார்க்கெட் பை ஆவான். இங்கே பை சைட் லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்துட்டு செல் ஆவான். அவ்வளோதான் கான்செப்ட். டபுள் டாப்ன்றது செல் பண்ணும்போது மார்க்கெட்டில் வரும், டபுள் பாட்டம்ன்றது பை பண்ணும்போது மார்க்கெட்டில் வரும். ஸோ இந்த ரெண்டு லிக்விடிட்டியும் இந்த இடத்துல வரும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் டைப். இதே செகண்ட் டைப் என்ன அப்படின்னா நமக்கு ஸ்விங் ஹை ஸ்விங் லோ லிக்விடிட்டி. ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கேன்? மார்க்கெட்ல இருக்கிற எல்லா ஹைஸும் லோஸும் லிக்விடிட்டின்னு சொல்லியிருக்கேன்னா, மார்க்கெட் இந்த ஒரு ஹை வைக்குது அப்படின்னா அந்த ஹையும் லிக்விடிட்டி தான், இந்த லோ வைக்குதுன்னா இந்த லோவும் லிக்விடிட்டி தான். நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் படி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஸ்ட்ரக்சர் படிச்சிருக்கோம்ல, அந்த ஸ்ட்ரக்சர்ல ப்ராப்பரா ஒரு ஹை இருக்கும், ஒரு லோ இருக்கும். அந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போவான், அதுக்கப்புறம் ஒரு ஹை வைப்பான், அந்த ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போனா இதை நம்ம வந்துட்டு ஹையர் லோன்னு சொல்லுவோம், இது ஹையர் ஹைன்னு சொல்லுவோம். கரெக்டா? இது எல்லாமே நமக்கு தெரியும்ல. அப்ப இந்த இடத்துல இந்த ஹையும் லிக்விடிட்டி தான், இந்த லோவும் லிக்விடிட்டி தான். அதைத்தான் ஸ்விங் ஹை ஸ்விங் லோ லிக்விடிட்டி சொல்லுவோம். அது எப்படி மார்க்கெட்ல ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னா,
இப்போ மார்க்கெட்டில் ஒரு ஆர்டர் பிளாக் இப்படி இருக்கும். அந்த ஆர்டர் பிளாக்குக்கு மார்க்கெட் இந்த மாதிரி வெறும் ஒரு ஹை அது ஒரு லோ மட்டும் வச்சிருக்கும். மார்க்கெட் வருது, வந்து இந்த ஆர்டர் பிளாக் டச் பண்ணிருக்கலாம், பண்ணாம இங்க ஹை வச்சுட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே போய் மறுபடியும் இந்த இடத்துல டச் பண்ணி ஃபாலோ ஆகும். ஸோ இங்க என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னா இதுவுமே ஒரு லிக்விடிட்டி, ஸ்விங் ஹை லிக்விடிட்டி. ஸ்விங் ஹை லிக்விடிட்டி இருக்குன்னா அந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணி மார்க்கெட் செல் ஆகும். இங்க அதே மாதிரி ஒரு டிமாண்ட் இருக்கு அப்படின்னா அந்த டிமாண்ட்ல மார்க்கெட் என்ன பண்ணுவான், மறுபடியும் மேலே போய் கீழே ஒரு ஸ்விங் லோ வச்சு அந்த ஸ்விங் லோவை எடுக்கிறதுக்கு கீழே வரும்போது இந்த ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணிட்டு போவோம். எல்லா ஆர்டர் பிளாக்லையும் ரியாக்ஷன் மார்க்கெட் கொடுக்கும், அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. பட் அங்கே லிக்விடிட்டி இருந்தால் அது ஹை ப்ராபபிலிட்டி செட்டப், அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. லிக்விடிட்டி இல்லாமல் நம்ம ஒரு ஆர்டர் பிளாக் போகக்கூடாது. லிக்விடிட்டி இருக்குது, அப்படி நமக்கு பிரேக் ஆப்ஷன்ஸை வச்சு ப்ராப்பர் செட்டப் எல்லாமே இருக்குது, கரெக்டிவ் மூல வருது அப்படின்னாவே அங்கே லிக்விடிட்டி இருக்குது. அப்போ லிக்விடிட்டி இருந்தால் நீங்கள் என்ட்ரிக்கு போகணும், லிக்விடிட்டி இல்லைனா என்ட்ரிக்கு போகக்கூடாது. நான் இதைத்தான் சொல்லியிருப்பேன். ஒரு ஆர்டர் பிளாக்குக்கு மார்க்கெட் வருது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வந்துடாது, நமக்கு ஒரு ஹைஸ் அண்ட் லோ வச்சு வரும். அந்த ஹைஸ் அண்ட் லோ வைக்க நமக்கு அங்கே லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த ஆர்டர் பிளாக் பவர்ஃபுல்லான ஆர்டர் பிளாக். ஹைஸ் அண்ட் லோ வைக்காம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆர்டர் பிளாக் வருது அப்படின்னா அந்த ஆர்டர் பிளாக் ஃபெயில் ஆக சான்சஸ் இருக்கு. எப்போ வேணா பிரேக் பண்ணி மார்க்கெட் அதை உடைச்சிடலாம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோ லிக்விடிட்டி. இந்த ஸ்விங் ஹை ஸ்விங் லோ லிக்விடிட்டிலேயே நமக்கு இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு, அதை நான் சொல்றேன். ஏன்னா இப்போ நான் ஒரு சில விஷயத்த டைப் பண்ண போறேன். இங்க சைட்ல பண்ணிடுவோமா? ஓகே. இப்போ நான் டைப் பண்றது என்ன பாருங்க. பிஹெச் பிடிஹெச் பிடிஎல். ஓகேவா? பிடபிள்யூஹெச் பிடபிள்யூஎல், அப்புறம் பிஎம்ஹெச் பிஎம்எல். ஸோ இதெல்லாம் என்ன, இது எல்லாமே லிக்விடிட்டி. முதல்ல இதெல்லாம் என்னன்னா ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் வீக் ஹை, ப்ரீவியஸ் வீக் லோ, ப்ரீவியஸ் வீக் மந்த், ப்ரீவியஸ் மந்த் ஹை, ப்ரீவியஸ் மந்த் லோ. அதாவது இப்போ நம்ம 15 மினிட்ஸ்ல இருக்கோம், இதுவே 1 டேல வைக்கிறோம் அப்படின்னா இந்த டே கேண்டில் மார்க்கெட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த டே கேண்டிலோடைய, அதாவது நேத்து டே கேண்டில், இப்போ 1 டே வச்சிருக்கேன்னா மார்க்கெட் டக்குன்னு வந்துச்சா, இப்போ நேத்து இங்கிருந்து 1 டே கேண்டில், அப்போ இது வந்து நேத்து பார்க்கும்போது இந்த கேண்டிலோடைய ஹையும் லிக்விடிட்டி தான், லோவும் லிக்விடிட்டி தான். அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்ல நமக்கு வைக்கிற ஒவ்வொரு ஹையும் லோவும் லிக்விடிட்டி தான். அதுல நம்ம மெயினா தெரிய வேண்டிய விஷயம், ஒரு வீக்கோடைய ஹை அண்ட் லோ, அதாவது நம்ம வீக்லி கேண்டில் போனோம் அப்படின்னா அந்த வீக்குக்கு முன்னாடி, அதாவது இப்போ கரண்டா ஒரு வீக் ரன் ஆகிட்டு இருக்கும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ், அந்த கேண்டிலுக்கு முன்னாடி கேண்டில் பார்த்தோம்னா அதோட ஹைலையும் லிக்விடிட்டி இருக்கு, அதோட லோலையும் லிக்விடிட்டி இருக்கு. அதே மாதிரி மந்த், ப்ரீவியஸ் மந்த்துக்கு போனோம் அப்படின்னா ப்ரீவியஸ் மந்த்லேயும் லிக்விடிட்டி இருக்கு, ப்ரீவியஸ் மந்தோடைய லோலையும் லிக்விடிட்டி இருக்கு. ஸோ இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு சார்ட்ல காட்டுறேன், லிக்விடிட்டி டைரக்ட் சார்ட்ல காட்டினா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ டேக்கு போகிறேன். இப்போ மார்க்கெட் கரெக்டாக இந்த ஜோனில் பாருங்க, ப்ரீவியஸ் மந்த், அதாவது டே கேண்டில், இது ஒரு டே, இது அதுக்கு முன்னாடி இருக்க டே, அதுக்கு முன்னாடி இருக்க டேவோடைய ஹையை மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், ஸ்வீப் பண்ணிட்டு ஃபாலோ ஆகிட்டானா. ஸோ அவன் என்ன பண்ணிட்டான், லிக்விடிட்டி எடுத்தான், கீழே போயிட்டான். அதே தான் இங்கே எல்லா இடத்துலையும், எல்லாமே மார்க்கெட்டில் லிக்விடிட்டி எடுத்து மேலே போவான், லிக்விடிட்டி இங்கே பாருங்க ப்ரீவியஸ் டே, இது ஒரு டே கேண்டில், இது ஒரு டே கேண்டில், இந்த டேவோடைய லோவை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணி மேலே போயிட்டான். அதே மாதிரி இந்த டேவோடைய ஹையை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணி கீழே வந்திருக்கான். ஸோ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய நமக்கு என்னன்னா, ஒவ்வொரு ப்ரீவியஸ் டேவோடைய ஹை அண்ட் லோலையும் லிக்விடிட்டி இருக்கு. அதே மாதிரி ப்ரீவியஸ் வீக் போயிடுவோமா, ப்ரீவியஸ் வீக்கு போனாலும் அந்த ஒவ்வொரு வீக்கோடைய ஹை அண்ட் லோலையும், இது ப்ரீவியஸ் வீக், அதாவது இது ஒரு வீக் கேண்டில், இது ஒரு வீக்கோட கேண்டில். அப்போ இந்த வீக்கோட கேண்டில்ல என்ன பண்ணிருக்கு பாருங்க, இது அதுக்கு முன்னாடி இருக்க வீக், அதுக்கு முன்னாடி இருக்க வீக்கோட கேண்டில்ல ஸ்வீப் பண்ணி கீழே வந்துட்டான். எல்லா இடத்துலையும் என்ன பண்ணியிருக்கான், ஸ்வீப் பண்ணி கீழே வந்துட்டான். இதுக்கு நடுவில் இந்த ஸ்வீப் பண்ணுற இடத்துல ஆர்டர் பிளாக் எல்லாமே இருக்கும். அதை நம்ம சின்ன டைம் ஃப்ரேமில், லோயர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இங்கே என்ன பண்ணிட்டான், இங்கே ஒரு ஹை இருக்கு, இந்த ஹை ஸ்வீப் பண்ணிருச்சு, இந்த ஹையை இவன் ஸ்வீப் பண்ணிட்டான், ஸ்வீப் பண்ணி மார்க்கெட் அங்கேருந்து ஃபாலோ. ஸோ நமக்கு தெரிய வேண்டியது எல்லாமே எல்லாம் என்ன பண்ணியிருக்கு, இதுவுமே
இந்த கேண்டலோட லோவை, அதாவது ஒரு வீக்கோட கேண்டலோட லோவை ஸ்வீப் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டான், கீழே வந்துட்டான். இப்போ அப்படியே மந்த்துக்கு போவோம். மந்த்லிலையும் உங்களுக்கு அதுதான் நடந்திருக்கும். ஏன்னா எல்லா வீக் அண்ட் ஹை சாரி எல்லாவுடைய ப்ரீவியஸ் மந்த்து வீக்கு டேவோடைய கேண்டல்லையும் லிக்விடிட்டி தான். இங்கே பாருங்க, ப்ரீவியஸ் மந்த் அதை வந்தான், இங்கே வந்து ஸ்வீப் பண்ணி சூப்பராக மேலே போயிட்டான். தெரியுதா? அதுக்கப்புறம் எங்கே ஏதாவது இங்கே பாருங்க, கரெக்டாக ரிவர்சல் ஆகிற இடத்துலலாம் என்ன பண்ணியிருக்கான், ஸ்வீப் நடந்திருக்கா. எங்கெங்கெல்லாம் மார்க்கெட்டில் பணம் இருக்கும் அங்கங்கெல்லாம் ரிவர்ஸ் ஆகும், அங்கங்கெல்லாம் மார்க்கெட்டில் ஸ்வீப்பும் நடந்திருக்கும். ஸ்வீப் பண்ணுற இடமெல்லாம் ரிவர்சல் ஆன இடம். பாருங்க, இந்த இடத்துல ஏதாவது ஸ்வீப் நடந்திருக்கா, சூப்பர். இங்கே பாருங்க, இங்கே ஸ்வீப் பண்ணியிருக்கான், இங்கே ஸ்வீப் பண்ணி தான் ரிவர்சல் ஆகிருக்கான். மறுபடியும் இங்கே என்ன நடந்திருக்கு, ஸ்வீப் பண்ணியிருக்கு, அங்கே ஸ்வீப் பண்ணி தான் ரிவர்சல் ஆகிருக்கு. கரெக்டாக ரிவர்சல் ஆன பாயிண்ட்லாம் செக் பண்ணுங்க. இங்கே ஸ்வீப் நடக்கலை, ஆனால் ரிவர்சல் ஆகிருக்கு. வேற எங்க, இது எல்லாமே மந்த்லி கேண்டில் நான் பார்த்துட்டு இருக்குது. இப்போ இந்த மந்த் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க மந்தோடைய கேண்டிலோடைய ஹையை ஸ்வீப் பண்ணிட்டானா, அப்போ 2 மாதத்தோட ஹையை அவன் ஸ்வீப் பண்ணியிருக்கான், ஸ்வீப் பண்ணி இறங்கியிருக்கான். ஸோ இது எல்லாமே நமக்கு லிக்விடிட்டி தான். ஸோ அப்போ இதெல்லாம் லிக்விடிட்டியை மார்க் பண்ணும்போது இதில் நமக்கு ஒரு ஸ்னைப்பர் ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ஒரு ஜாக்பாட் செட்டப். அதான் வந்து நான் சார்ட்ல உங்களுக்கு ஷோ பண்றேன், அந்த ஜாக்பாட் செட்டப் சொல்லி தரும்போது. ஸோ இப்போ லிக்விடிட்டின்றது புரியுது இல்லை. இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 லிக்விடிட்டி சொல்லியிருக்கேன், அதாவது டபுள் டாப் லிக்விடிட்டி ஒன்று, டபுள் பாட்டம் லிக்விடிட்டி ஒன்று. டபுள் டாப் லிக்விடிட்டின்றது ஒரு செல் பண்ணும்போது மார்க்கெட்டில் வரும், டபுள் பாட்டம் லிக்விடிட்டின்றது பை பண்ணும்போது வரும். அது உங்களுக்கு கிளியர் இல்லை. இப்போ நம்ம 4 ஹவர்ஸில் போயிடுவோம். இப்போ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லிக்விடிட்டி, அடுத்து செகண்ட் லிக்விடிட்டி ஸ்விங் ஹை ஸ்விங் லோ லிக்விடிட்டி. எல்லா ஹைஸ் அண்ட் லோஸ்லையும் மார்க்கெட்டில் லிக்விடிட்டி இருக்கும், அது உங்களுக்கு கிளியராக தெரியும். கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்ல இப்போ தேர்ட் டைப் ஆஃப் லிக்விடிட்டி, அந்த லிக்விடிட்டின்றது ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. தேர்ட் டைப் லிக்விடிட்டின்றது ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி, நோட் பண்ணிக்கங்க. அதாவது ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டினா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெண்ட் லைன்னா என்ன, ட்ரெண்ட்னா என்ன யோசிங்க. நமக்கு ட்ரெண்டு, டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட் படிச்சோமா, மார்க்கெட் அப்ல போனா அப் ட்ரெண்ட், டவுன்ல போனா டவுன் ட்ரெண்ட். அப்ப ட்ரெண்ட்னா என்ன, மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ட்ரெண்ட் லைன்னா என்னன்னா, மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கும்போது மினிமம் ஒரு 2 பாயிண்ட்ஸுக்கு மேல மார்க்கெட் டச் ஆகுது அப்படின்னா அதை ட்ரெண்ட் லைன்னு சொல்லுவோம். மினிமம் 2 பாயிண்ட்ஸுக்கு மேல டச் ஆயிருக்கணும். 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். ஸோ இதைத்தான் நம்ம ட்ரெண்ட் லைன்னு சொல்லுவோம். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், ஒரு பாயிண்ட்ல இருந்து அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கான், ட்ரெண்டு. அந்த ட்ரெண்ட் என்ன பண்ணுது, இந்த லைனை டச் பண்ணி ஃபாலோ பண்ணி போகுது. அப்போ இந்த ட்ரெண்ட் லைனுமே என்னது, லிக்விடிட்டி தான். பிகாஸ் ஏன் இந்த ட்ரெண்ட் லைனையும் நான் லிக்விடிட்டின்னு சொல்றேன் அப்படின்னா, மார்க்கெட்ல எல்லா தடவையும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போது மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே ஓகே ட்ரெண்ட் போகுது, இது ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, ட்ரெண்ட் போகுது அப்போ இங்கே நம்ம பை போகணும்னு நினைப்பாங்க. பட் மார்க்கெட் என்ன பண்ணுவான், லைட்டாக மேலே போயிட்டு இதை பிரேக் பண்ணிடுவான். பிகாஸ் இந்த ட்ரெண்ட் லைனுமே நமக்கு என்னது, லிக்விடிட்டி தான். பிரேக் பண்ணி நமக்கு நம்மளோட கான்செப்ட் படி இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து இங்கேருந்து ஃபாலோ ஆயிரும் இந்த ட்ரெண்ட் லைனை எடுக்கிறதுக்கு. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரா மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல எல்லாமே மார்க்கெட்ல லிக்விடிட்டி தான். சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ மார்க்கெட்ல நீங்க செக் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்ல மட்டும் நமக்கு மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டே இருக்கும், இந்த மாதிரி ஒரு இடத்துல மட்டும். இதை நம்ம சிம்பிளா நம்ம என்னென்னு மார்க் பண்ணுவோம், இது ஒரு ஜோனு, அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் டச் ஆகி ஃபாலோ ஆகுது அப்படின்னு நம்ம பண்ணுவோம். அப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அப்போ இங்கே போயிட்டு ஓகே இந்த இடத்துக்கு வந்தாவே செல் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் மார்க்கெட்ல அந்த இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இங்க இருக்க எல்லாருமே செல் பண்ண நினைச்ச எல்லாத்தோட ஸ்டாப் லாஸும் இங்க வச்சிருப்பாங்களா மேல. அப்போ போய் அது எல்லா ஸ்டாப் லாஸையும் எடுத்துட்டு, அந்த எல்லா ஸ்டாப் லாஸும் அங்க இருக்கிறது என்னது, பணம் தானே, மணி தானே. அந்த மணியை மார்க்கெட் என்ன பண்ணும், இங்க இவ்வளோ பணம் இருக்கு, அப்ப அந்த பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்துடும். ஸோ இதுதான் கான்செப்ட். அப்ப இந்த மாதிரி நம்ம போய் ட்ராப்ல மாட்டக்கூடாது. மார்க்கெட் எப்பயுமே லிக்விடிட்டி எடுத்துச்சுன்னா நம்ம சொல்ற ட்ரெண்ட்ல, நம்ம படிச்ச ட்ரெண்ட்ல, நம்ம படிச்ச கான்செப்ட் படி மார்க்கெட் போகும். அப்படி நம்ம படிச்ச கான்செப்ட்ல மார்க்கெட் போகல அப்படின்னா நம்ம ஏதாவது தப்பா மார்க்கெட்ல மார்க் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். ஓகேவா, நல்லா புரிஞ்சுங்க. ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இதுதான். ஒரு மார்க்கெட்ல ஒரு ட்ரெண்ட் மூவ் ஆகுது, அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு லைன் டிராப் பண்ணோம்னா மினிமம் 2 பாயிண்ட்ஸுக்கு மேல 2 பாயிண்ட் வரும். 3வது பாயிண்ட் டச் ஆயிருக்குன்னா ஒரு ப்ராப்பரான ட்ரெண்ட் லைன். வெறும் 2 பாயிண்ட் டச் ஆயிருக்குன்னா அது என்னன்னு சொல்லுவோம், லிக்விடிட்டி. அது என்ன லிக்விடிட்டியா இருக்கும், டபுள் பாட்டம் லிக்விடிட்டி. ஒரு 3 பாயிண்ட் மினிமம் 3 பாயிண்ட் வச்சிருக்கு கரெக்டா இருக்கும். அப்ப 3 பாயிண்ட் டச் ஆயிருக்கு அப்படின்னாவே அது ஒரு ப்ராப்பரான ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணிருக்கும். அப்ப அந்த ட்ரெண்ட் லைனும் என்னது, லிக்விடிட்டி தான்.
அந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் கரெக்ட் பண்ணுறதுக்கு கீழே வருவான், மறுபடியும் அந்த லிக்விடிட்டியை கரெக்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் மேலே போவான். இப்போ செல்லுலையுமே டவுன் ட்ரெண்ட் நடக்கும்போது அப்படித்தான். இப்போ மார்க்கெட் இந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட் வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த டவுன் ட்ரெண்ட்லையுமே நமக்கு என்ன பண்ணுவான், இந்த மாதிரி லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பான். ஸோ மார்க்கெட் இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுவான், நமக்கு லைட்டாக கீழே போய் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சு மறுபடியும் இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு மேலே போவான். ஸோ நல்லா புரிஞ்சுங்க, மார்க்கெட்டில் லிக்விடிட்டி இல்லாத இடம்ன்றது எதுவுமே இல்லை, எல்லா இடத்துலையும் லிக்விடிட்டி இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இங்கேயே லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணி தான் மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கான். ஃபியூச்சரில் மார்க்கெட் இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு கீழே வரலாம். சிம்பிளாக பாருங்கள், இது என்னது ட்ரெண்ட் லைனா, 1 2 3 3 தடவை வச்சாயிருக்கா, சூப்பரான ட்ரெண்ட் லைன். அந்த ட்ரெண்ட் லைன் கீழே நமக்கு என்ன இருக்குது, ஆர்டர் பிளாக் இருக்கா 4 ஹவரில். அப்போ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இவ்வளோ பெரிய ஆர்டர் பிளாக் இருக்குது. அப்போ மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு கீழே வந்தா அப்படின்னா, இவ்வளோ தூரம்லாம் வந்துட்டா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆர்டர் பிளாக் வருவான். அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் இங்கேருந்து பை ஆகும். அதே தான் எல்லா இடத்துலையும், நமக்கு ட்ரெண்ட் லைனாக தான் மார்க்கெட் மூவ் ஆகும். நீங்கள் எல்லா சார்ட்டையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ட்ரெண்ட் பேஸ் பண்ணி மூவ் ஆகும்போது அப் ட்ரெண்ட் போகுதுன்னா நியர்லி குறிப்பிட்ட ஒரு 3-4 பாயிண்ட் டச் பண்ணி தான் போகும், அது லிக்விடிட்டி தான். இங்கேயுமே பாருங்க, எல்லாம் எப்படி வந்திருக்கு, ட்ரெண்டா ஒரு ட்ரெண்ட்ல வந்திருக்கானா. ஸோ இங்கேயே பாருங்க, சூப்பராக ஒரு ட்ரெண்ட்ல ஃபார்ம் பண்ணி தான் வந்திருக்கான். அப்போ இது எல்லாம் லிக்விட் தான். இது எடுக்கிறதுக்கு மார்க்கெட் சூப்பராக இங்கெல்லாம் ஆர்டர் பிளாக் டச் பண்ணி சூப்பராக மேலே போயிட்டான், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கான், வந்து ஆர்டர் பிளாக் டச் பண்ணி மேலே போயிருக்கான். அந்த ஆர்டர் பிளாக் டச் பண்ணுறதுக்கு நமக்கு லிக்விடிட்டி இருக்கான்னு பார்க்கணும்ல. நல்லா பாருங்க, இப்போ இந்த ஆர்டர் பிளாக்காக மார்க்கெட் வரான் அப்படின்னா அதுக்கு லிக்விடிட்டி இருக்கான்னு பார்த்தா எஸ், எங்கே இருக்கான், லிக்விடிட்டி இருக்கானா. இதெல்லாம் என்னது, டபுள் பாட்டம் லிக்விடிட்டி, செல் சைடு லிக்விடிட்டி. இந்த செல் சைடு லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் பை ஆகிறான். இதே நீங்கள் மார்க்கெட்டில் இப்போ ட்ரெண்ட் என்ன இருக்கு, செல் ட்ரெண்டில் இருக்கா, அப்போ ஜஸ்ட் அப்படியே செக் பண்ணுங்க. இது ஒரு ஆர்டர் பிளாக், நான் எக்ஸாம்பிள் காட்டிட்டு இருக்கேன், ப்ராப்பர் ஸ்ட்ரக்சராக காட்டல, எக்ஸாம்பிள் செக் பண்ணி பாருங்க. இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகிறானா, அப்போ அதுக்கு ஏதாவது லிக்விடிட்டி இருக்கா, எஸ், இங்கே ஒரு லிக்விடிட்டி இருக்கான். அந்த லிக்விடிட்டி என்ன பண்ணிட்டான், மார்க்கெட்டு ஸ்வீப் பண்ணிட்டான். எப்போ இங்கே ஸ்வீப் நடந்துருச்சு, அப்போ அதுக்கு அடுத்து ஏதாவது லிக்விடிட்டி இருக்கா, எஸ், இங்கே ஒரு லிக்விடிட்டி இருக்கான். அப்போ இது லிக்விடிட்டி. ஏன்னா நமக்கு செல் ஆகுது அப்படின்னா பை சைடு லிக்விடிட்டியில் நமக்கு டபுள் பாட்டம் டபுள் டாப் இருக்கணும், கரெக்டா. ஸோ இங்கே ஒரு லிக்விடிட்டி வச்சான், அந்த லிக்விடிட்டி அவன் ஸ்வீப் பண்ணிட்டான். ஸ்வீப் பண்ணி இதுதான் ஒரு லிக்விடிட்டியாக இருக்குது, மறுபடியும் ஒரு ஹை கொண்டு வந்து ஒரு டபுள் பாட்டம். இன்கேஸ் மார்க்கெட் இப்படி வருது அப்படின்னா அது ஸ்வீப், ஏன்னா இங்கே இருக்கிற லோவையும் ஹையையும் ஸ்வீப் பண்ணி மேலே போயிட்டான், அப்போ அது ஸ்வீப்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா. இன்கேஸ் அது ஸ்வீப் இல்லாமல் இருக்கு அப்படின்னா அது லிக்விடிட்டி. இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அது லிக்விடிட்டி. மார்க்கெட்டில் நீங்கள் எந்த ஒரு ஆர்டர் பிளாக் சூஸ் பண்ணாலும் அதுக்கு லிக்விடிட்டி இருக்கும். வேற சார்ட் பார்ப்போமா, ஜிபிபி யூஎஸ்டி போனாலும் தெரியும் உங்களுக்கு. எல்லா சார்ட்லையும் ஆர்டர் பிளாக் டச் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா அங்கே லிக்விடிட்டி வச்சு வருது, லிக்விடிட்டி வச்சு தான் மூவ் ஆகுதுன்றதே அர்த்தம். இதுதான் லாஸ்ட் கிளாஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். யூஎஸ்டி ஜேபிஒய் போயிடும், ஏன்னா நிறைய சார்ட் இருக்கு, அதுல இதெல்லாம் மெயின் சார்ட் அப்படின்றதெல்லாம் சொல்றேன். அதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ட்ரேட் பண்றதுக்கு போறதுக்கு எல்லாத்துக்கும். இதோ இங்க பாருங்க, இப்போ மார்க்கெட் கரெக்டா இந்த ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் பை ஆயிருக்கான். ஏன் பை ஆயிருக்கான், இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு, அவன் ஏன் இங்கேயே பை ஆகணும், எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்குக்கே வந்திருக்கலாம்ல. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் இது பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ நமக்கு இந்த ஆர்டர் பிளாக்ல ஏன் பை ஆகணும், பிகாஸ் இந்த ஆர்டர் பிளாக்கு தான் நமக்கு என்ன இருக்கு, நல்லா பாருங்க, லிக்விடிட்டி இருக்கு. ஸோ திஸ் இஸ் லிக்விடிட்டி. இந்த ஆர்டர் பிளாக்கு தான் மார்க்கெட் லிக்விடிட்டி இருக்கு, தெரியுதா. அப்ப இதுவுமே என்னது, டபுள் டாப் டபுள் பாட்டம் லிக்விடிட்டி தான். பட் ஃபியூச்சர்ல நமக்கு மார்க்கெட் இந்த லோவுக்கு வந்தா டச் பண்ணிட்டு மேலே போக சான்சஸ் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ஆர்டர் பிளாக் என்ன இருக்கு, லிக்விடிட்டி வந்துருச்சா, அப்ப இந்த லிக்விடிட்டி நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்விங் லோ லிக்விடிட்டி. அந்த ஸ்விங் லோ லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் போயிட்டானா மேல. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சார்ட்டையும் ஒவ்வொரு ப்ரைஸையும் ரிவர்ஸ் ஆகிற இடத்துல செக் பண்ணோம்னா நமக்கு தெரியும். ஸோ இதுவுமே கரெக்டாக டச் பண்ணி ரிவர்ஸ் ஆகிருக்கான். ஸோ இது மார்க்கெட்டா. ஸோ இதுக்கு என்ன இருக்கான், ஸ்விங் ஹை லிக்விடிட்டியா, ஸ்விங் ஹைன்றது தாண்டி டபுள் பாட்டமே வச்சிருக்கான்.
லிக்விடிட்டி இருக்கிற சார்ட்டுக்கும் லிக்விடிட்டி இல்லாத சார்ட்டுக்கும் செக் பண்ணி பாருங்க. சில சார்ட்ல லிக்விடிட்டி இல்லாமல் ஆர்டர் பிளாக் டச் பண்ணியிருக்கும், ஆனால் அது அரைச்சிக்கிட்டே இருப்பான். லிக்விடிட்டி வச்சு ஒரு ஆர்டர் பிளாக் மார்க்கெட் வருதுன்னா அங்கிருந்து ஸ்னைப்பராக ஃபாலோ ஆயிடுவான். சூப்பராக தெரியுதா? ஸோ எல்லா சார்ட்டையும் நீங்கள் செக் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். உங்களுக்கு ஆர்டர் பிளாக் ப்ராப்பராக இருக்குன்னாவே அங்கே லிக்விடிட்டி இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ட்ரெண்ட் லைன். ஸோ இதெல்லாம் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டிலாம் மார்க்கெட் இன்னும் எடுக்கிறதுக்கு வருவான். ஸோ அடுத்து இங்கே பை, இங்கே ஃபுல்லாக பை ட்ரெண்டில் இருக்கா, அந்த பைக்கே பாருங்க ப்ராப்பராக லிக்விடிட்டி வச்சிருக்கா. எல்லா இடத்துலையும் இந்த ஹை ஜோன், இந்த லோ ஜோன் லிக்விடிட்டி தான், இந்த ஹை ஜோன் லிக்விடிட்டி தான். நம்ம அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறோம், அந்த லிக்விடிட்டியை நம்ம பார்த்து அதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம்ல தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு சார்ட், ஃபுல் சார்ட் பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஜிபிபி ஜேபிஐ போகலாம், அதில் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ராப்பராக. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் நமக்கு ஸ்ட்ரக்சரில் ஸ்ட்ராங்காக இருப்போம், என்ட்ரிஸ் கரெக்டாக இருக்கும், நீங்கள் போவீங்க. ஸோ இப்போ இங்கேருந்து மார்க்கெட் பை ஆகிருக்கு தெரியுதா, ரிவர்சல். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு திங் இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கான். அடுத்து இங்கே இந்த லோவை கிரியேட் பண்ணதுக்கான ஹைன்னு பார்த்தா ப்ராப்பர் ஹை இதுவே எடுத்துக்கலாம். கரெக்டாக இல்லை, இந்த ஹை எடுத்துக்கலாம் ப்ராப்பராக, ஏன்னா ஸ்விங் ஹை தான் நமக்கு வேணும். இது ஒரு லோ. ஸோ என்ன பண்ணியிருக்கான், இங்கேருந்து ஒரு லோ வச்சிருக்கான், மறுபடியும் ஒரு ஹை, அங்கேருந்து ஒரு லோ. அப்போ இதுதான் நம்மளுடைய ஸ்விங் ஹை. அந்த ஸ்விங் ஹையை மார்க்கெட் என்ன பண்ணணும், பிரேக் ஆஃப், சாரி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கணும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சிருக்கானா? எஸ், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சுட்டான். வச்சதுக்கு ஆர்டர் பிளாக் இங்கே ஒன்று இருக்கான். பட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், இதெல்லாமே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தான். இன்டர்னல் ஸ்ட்ரக்சருக்குள்ள பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்ச ஸ்ட்ரக்சருக்குள்ள சின்ன சின்ன ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணி அங்கெல்லாம் ஆர்டர் எடுத்திருக்கான். அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. நமக்கு இதெல்லாம் என்னது, டபுள் பாட்டம் லிக்விடிட்டியா? அப்போ இந்த லிக்விடிட்டிலாம் வருது அப்படின்னா இந்த என்ட்ரிக்கு வருவான், இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சரில் வருவான். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அப்படியே கண்டினியூஷன் போயிடணும்ல, டேரெக்டாக உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அடுத்து இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு, பட் அந்த ஆர்டர் பிளாக்கு ப்ராப்பரான ஒரு லிக்விடிட்டியும் ஃபார்ம் பண்ணல. மறுபடியும் கீழே வரான், மறுபடியும் மேலே போயிட்டான். அடுத்து என்ன பண்ணியிருக்கான், இங்கேயுமே லிக்விடிட்டி வச்சிருக்கான். இதெல்லாம் என்னது, லிக்விடிட்டி தான். அந்த லிக்விடிட்டியை இவன் ஸ்வீப் பண்ணிட்டான். அப்போ ஸ்வீப் பண்ணி இவன் லிக்விடிட்டி வச்சிருக்கான். அடுத்து லிக்விடிட்டி இங்கே வந்துருச்சு, ஏன்னா மார்க்கெட் நமக்கு இன்னும் ஆர்டர் பிளாக் டச் பண்ணல. ஸோ நம்ம வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணி தான் அடுத்த என்ட்ரிக்கு போகணும். அடுத்து நமக்கு என்ன பண்ணிட்டான், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டானா? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சதுக்கு நமக்கு என்ன பண்ணியிருக்கான், ஆர்டர் பிளாக் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடணும். அந்த ஆர்டர் பிளாக்கு மார்க்கெட் என்ன பண்ணி வரணும், லிக்விடிட்டி வச்சு வரணும். ஒரு ஹெலோ வந்திருக்கான், மறுபடியும் மேலே போய் கீழே வந்திருக்கான். அப்போ இதுவும் ஒரு லிக்விடிட்டி தான். மார்க்கெட் நமக்கு லிக்விடிட்டி வச்சு ஆர்டர் பிளாக் வந்தால் அதுக்கு பவர்ஃபுல் அதிகம். அதை நம்ம ஷுவராக நம்ம என்ட்ரி போய் ப்ராஃபிட் வரைக்கும் கொண்டு போகலாம். இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி பிரேக் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. அடுத்து என்ன பண்ணியிருக்கான், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கானா? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சதுக்கு நமக்கு இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணணுமா? எத்தனை ஆர்டர் பிளாக் இருக்குது, இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கான். அடுத்து ஐஎஃப்சி கேண்டலுக்கு முன்னாடி இருக்க கேண்டில், இதுவும் ஆர்டர் பிளாக் தான். அவன் என்ன பண்ணிட்டான், இந்த ஆர்டர் பிளாக் ரியாக்ஷன் கொடுத்துட்டான். அங்கே நமக்கு லிக்விடிட்டி இருக்கா, இங்கே ஒரு லிக்விடிட்டி இருக்கான். இதை நம்ம சேர்த்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னது, ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியாகவும் இருக்கலாம், இல்லை டபுள் பாட்டம் லிக்விடிட்டியாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் லிக்விடிட்டி. அதை எடுத்துட்டான் போய் நம்மளுடைய டிபின்றது ஹை, அந்த ஹையை எங்கே அடிச்சிருக்கான், இந்த இடத்துல அடிச்சிருக்கான். ஓகே, அடுத்து என்ன பண்ணியிருக்கான் மார்க்கெட், அடுத்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். நம்ம ஒரு ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் டச் ஆகுதுனாவே நம்ம என்ன பண்ணுவோம், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்ப்போமா? இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தெரியுதா? 15 மினிட்ஸ்ல போனீங்கன்னா இது ப்ராப்பர் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். அப்போ அதுக்கு இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கான். அந்த ஆர்டர் பிளாக்குக்கும் இந்த ஸ்விங் லோன்றது லிக்விடிட்டி. அதை நம்ம ஸ்விங் லோவாகவும் எடுத்துக்கலாம், நீங்கள் டபுள் பாட்டமாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணனா இது லிக்விடிட்டி தான், இல்லை இப்படி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், மறுபடியும் லிக்விடிட்டி வச்சிருக்கான். இந்த ஹையை எங்கே பிரேக் பண்ணியிருக்கான், இங்கே தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கான். அதுக்கு நடுவில் மார்க்கெட் நமக்கு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கான், மார்க்கெட் இந்த ஹையை ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஸ்வீப் பண்ணி கீழே வந்து நம்மளுடைய ஆர்டர் பிளாக்ல டச் பண்ணியிருக்கானா? எஸ், ஆர்டர் பிளாக் டச் பண்ணியிருக்கான். அந்த ஆர்டர் பிளாக் டச் பண்ணுறதுக்கு லிக்விடிட்டி இருக்கா, செக் பண்ணுவோமா? இதோ இது ஒரு லிக்விடிட்டி தான். அதை ஸ்வீப் பண்ணி இங்கே இருக்கு, இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணி இங்கே ஒரு லிக்விடிட்டி. அட்லாஸ்ட் நமக்கு இந்த மாதிரி ஸ்வீப் பண்ணி லிக்விடிட்டி இருக்கணும். லிக்விடிட்டி இல்லாமல் நமக்கு மார்க்கெட் இந்த ஆர்டர் பிளாக் கிரியேட் பண்ணிட்டு டேரக்டாக இப்படி போய் இப்படி வரக்கூடாது. அப்படி வந்தால் மார்க்கெட் அதை பிரேக் பண்ண சான்சஸ் இருக்கு.
அடுத்த மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், ஒரு ஹை வச்சானா, அப்போ இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துருச்சு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கு இந்த ஒரு கேண்டில் ஃபுல் கேண்டில் ஆர்டர் பிளாக். இதுக்கு லிக்விடிட்டி இருக்கா? எஸ், இதெல்லாம் என்னது லிக்விடிட்டி தான். நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியும் லிக்விடிட்டி. அடுத்து மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டானா? எஸ், மார்க்கெட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டான். அப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணணுமா? எங்கெங்கெல்லாம் இருக்கு ஆர்டர் பிளாக்? இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கா? எஸ், இது ஒரு ஆர்டர் பிளாக். அடுத்து வேற எங்க, இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கா? ஏன்னா நமக்கு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகலை இன்னுமே. ஏன்னா ஒரு லோ, அதாவது 0.5 ஜோனுக்கு நமக்கு வரணும்னு சொன்னோம்ல, இங்கேருந்து 0.5 ஜோனுக்கு மார்க்கெட் வரணும், இன்னுமே நான் வரல. அப்போ இதையுமே நம்ம 0.5 ஜோன் ஆர்டர் பிளாக் எடுத்துக்கலாம். ஏன்னா கரெக்டாக 0.5 ஜோனில் இருக்கான். ஸோ அடுத்து நம்ம ஸ்ட்ரக்சர் கூட போனோம் அப்படின்னா இங்கே அவன் என்ன பண்ணிட்டான், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டான். ஸோ இது நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இதுக்கு ஆர்டர் பிளாக்னு பார்த்தா இங்கே இருக்கான். பட் மோஸ்ட்லி இந்த ஆர்டர் பிளாக் ஃபெயில் ஆகும் சான்சஸ் இருக்கு. பிகாஸ் இது ஃபுல்லாக என்னது லிக்விடிட்டி தானே. அப்போ இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு மார்க்கெட் என்ன பண்ணுவான், இது ஃபுல்லாக லிக்விடிட்டி தான். அந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு மார்க்கெட் இந்த ஆர்டர் பிளாக் வந்தவன் இந்த ஆர்டர் பிளாக்கு என்ட்ரி எடுத்துட்டு போயிடுவான். ஸோ நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக்கு மினிமம் ஸ்விங் ஹை ஸ்விங் லோ லிக்விடிட்டியாவது வேணும். இப்போ ஒரு சினாரியோ பில்ட் பண்ணுறேன், அதை செக் பண்ணி பாருங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. இப்போ மார்க்கெட் இப்போ இங்கேருந்து ஃபால் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிட்டு நமக்கு இப்படி வருது. இப்போ இந்த இடத்துல நமக்கு இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கான். லிக்விடிட்டி இதுதான் லிக்விடிட்டி. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த இடத்துல நமக்கு ப்ராப்பரா எந்த ஆர்டர் பிளாக் ஒர்க் ஆகும். இந்த ஆர்டர் பிளாக், இதை நம்ம ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டர் பிளாக் ஒர்க் ஆகுமா இல்ல இந்த ஆர்டர் பிளாக் ஒர்க் ஆகுமா? ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த ஆர்டர் பிளாக் ஒர்க் ஆகும்ட்டு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் திங் இந்த ஏ ஆர்டர் பிளாக் தான் ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த ஏ ஆர்டர் பிளாக் தான் லிக்விடிட்டி இருக்கு. அப்ப மார்க்கெட் என்ன பண்ணுவான், இந்த ஏ ஆர்டர் பிளாக் லிக்விடிட்டிக்கு இந்த லிக்விடிட்டியை எடுக்கிறதுக்கு மேல வருவான், இந்த லிக்விடிட்டி எடுத்துருவான், அதுக்கப்புறம் மேல இந்த ஆர்டர் பிளாக் டச் பண்ணி ஃபால் ஆயிடுவான். ஸோ அப்போ இந்த பீன்ற ஆர்டர் பிளாக் இன்வாலிட் ஆயிரும். இன்கேஸ் மார்க்கெட் இந்த ஆர்டர் பிளாக்கு இப்படி வந்துச்சுன்னா, இதுக்கும் லிக்விடிட்டி வச்சு வந்துச்சு அப்படின்னா நம்ம பி ஆர்டர் பிளாக்கும் போகலாம், ஏ ஆர்டர் பிளாக்கும் போகலாம். ஏன்னா பி ஆர்டர் பிளாக் போவோம், லிக்விடிட்டி அதுக்குமே என்ன பண்ணியிருக்கான், லிக்விடிட்டி வச்சிருக்கான். அப்ப இந்த ஆர்டர் பிளாக்கும் நமக்கு வேலிட் தான். அப்ப நம்ம இந்த ஆர்டர் பிளாக்கும் போகலாம். அப்ப அந்த ஆர்டர் பிளாக் இன்கேஸ் டாப் லாஸ் அடிச்சிச்சு அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் நமக்கு என்ட்ரி போகலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ ஆர்டர் பிளாக்கும் வேலிட் தான், பி ஆர்டர் பிளாக்கும் வேலிட் தான். எப்பனா பி ஆர்டர் பிளாக்கு லிக்விடிட்டி இருந்தா. இன்கேஸ் பி ஆர்டர் பிளாக்கு லிக்விடிட்டி இல்லை அப்படின்னா த ஒன்லி வேலிட் ஆர்டர் பிளாக் ஏ ஆர்டர் பிளாக். ஸோ நம்ம ஒரு மார்க்கெட்ல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எல்லாம் வச்சு மார்க்கெட் வருது, இப்படி வந்த இடத்துல நம்ம இங்க நிறைய லிக்விடிட்டிஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். தெளிவா வரைகிறேன். மார்க்கெட் இப்படி வரான், இப்படி வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிடறான். இப்படி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஓகேவா? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்ச உடனே நம்மளுடைய கை எங்க போயிடணும், ஃபெப் ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு போயிடணும். ஹை டு லோ போடுறோம். ஹை டு லோ பண்ண உடனே ஆர்டர் பிளாக்ஸ் மார்க் பண்றதுக்கு ஐஎஃப்சி கேண்டில் இம்பேலன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அப்ப இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கலாம், இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கலாம், அடுத்து இங்கேயுமே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கலாம். அப்ப நம்ம மைண்டுக்கு வந்துடணும், அப்ப 0.5க்கு மேல இந்த ஆர்டர் பிளாக் இருக்கு, அப்ப இந்த ஆர்டர் பிளாக் இன்வாலிட். அப்ப 0.5 கீழே இந்த ரெண்டு ஆர்டர் பிளாக் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு ஆர்டர் பிளாக்கு மார்க்கெட் வரும்போது எந்தெந்த ஆர்டர் பிளாக்ல லிக்விடிட்டி வச்சு வருது அப்படின்னு பார்க்கணும். அப்ப லிக்விடிட்டி வச்சு வருதா, இந்த ஆர்டர் பிளாக்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரிக்கு போயிடலாம். இன்கேஸ் இந்த ஆர்டர் பிளாக்கை ஃபெயில் பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம இந்த ஆர்டர் பிளாக்கு என்ட்ரி போகலாம். ஏன்னா இது ஃபுல்லா இந்த லிக்விடிட்டி தான், கொஞ்சம் கொஞ்சமா வச்சு அதை ஸ்வீப் பண்ணி, இந்த லிக்விடிட்டி வச்சிருக்கு அதை ஸ்வீப் பண்ணி கீழே வரான். அடுத்து இங்கே ஏதாவது லிக்விடிட்டி வச்சிருக்கலாம், அதை ஸ்வீப் பண்ணி இப்போ கீழே வரான். அப்போ இங்கே வந்து கடைசியா நமக்கு ஸ்விங் லோ லிக்விடிட்டி மட்டும் இருக்கும். ஸோ அப்போ இதுவுமே நமக்கு வேலிட் தான். அப்போ இங்கே வந்துட்டு இந்த ஆர்டர் பிளாக் லிக்விடிட்டியே இல்லை, ஆனால் வந்து இங்கே தான் ஃபார்ம், இந்த ஆர்டர் பிளாக் லிக்விடிட்டி இல்லாமல் இங்கே தான் வந்து லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணுனா அப்போ இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம், போக மாட்டோம். எப்பயுமே மார்க்கெட் அக்ரெசிவ் மூவ்மெண்ட்ல நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஒரு லார்ஜ் வால்யூம் கேண்டில் வருது அப்படிலாம் வந்து டக்குன்னு பையோ டக்குன்னு செல்லோ போகக்கூடாது, நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பான், ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும், அந்த ஆர்டர் பிளாக் முன்னாடி ஒரு ஐஎஃப்சி கேண்டில் இவ்வளோ பெரிய கேண்டில் இருக்கலாம், நம்ம டக்குன்னு இங்கேயே பை பண்ணிடக்கூடாது.
நம்ம ஜோன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். 0.5 zone கீழே வருதா, வருது. லிக்விடிட்டி இருக்கா, இருக்கு. அப்ப அதெல்லாம் வச்சு வந்தா அந்த என்ட்ரி நீங்க போகணும். அதெல்லாம் வச்சு வராம இருக்கு, அதெல்லாம் வைக்காம மார்க்கெட் வருது அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணணும். ஏன் இந்த இடத்துல நமக்கு அதெல்லாம் வைக்காம வருது அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா என்ட்ரி போகக்கூடாதுன்னா, பிகாஸ் நம்ம இங்க என்ன பண்ணிருப்போம், என்ட்ரி போயிருப்போம். பட் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், இந்த ஸ்விங் லோவுமே என்னது லிக்விடிட்டி தான். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுவான், இந்த லோவை இப்படி ஸ்வீப் பண்ணிட்டு கூட மார்க்கெட் மேலே போவான். ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணோம், நம்மளுடைய கான்செப்ட் படி எல்லாரும் சொல்ற மாதிரி, ஐயோ என் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மார்க்கெட் மேலே போயிடுச்சு, என் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மார்க்கெட் கீழே வந்துருச்சு, அப்போ நான் போட்டது கரெக்ட் தான், பட் நான் அப்போ எஸ்எல் வைக்காம இருந்திருக்கணும், இல்லை எஸ்எல் தள்ளி வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம மைண்ட்ல போகக்கூடாது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம மார்க்கெட்ல நம்ம இந்த மாதிரி என்ட்ரிஸ் தவிர்க்கணும். எப்ப நமக்கு ஒரு 100% நம்மளுடைய செட்டப் படி ப்ராபபிலிட்டி படி நீங்க போறீங்களோ அப்போ உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கும், இல்லைன்னா என்ட்ரி கிடைக்காது. ஓகேவா? இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு சினாரியோ சொல்ல போறேன். இந்த சினாரியோவும் மார்க்கெட்ல நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த சினாரியோ ஜாக்பாட் செட்டப். ஸோ அதை வந்து நான் அடுத்து சொல்றேன். இப்போ இந்த கிளாஸ்ல இதை வரைக்கும் ஃபுல்லா லிக்விடிட்டியை ஃபுல்லா கவர் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ இந்த லிக்விடிட்டியை ஃபுல்லாக கவர் பண்ணி இதை ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா எல்லா சார்ட்லையும் நீங்கள் எந்த சார்ட் போனீங்கனாலும் லிக்விடிட்டி இருக்கும். லிக்விடிட்டி வச்சு மார்க்கெட் மூவ் ஆகும். அந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு இந்த கீழே இருக்கிற லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு கீழே வந்தால் இப்போ மேலே இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துக்கு மேலே போகிறான், மறுபடியும் இந்த கீழே இருக்கிற லிக்விடிட்டி எடுத்து கீழே வருவான், அடுத்து கீழே வந்து மேலே லிக்விடிட்டி விற்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு மேலே போவான். ஸோ மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்டே இதுதான். அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பயங்கரமா ட்ரேடிங்ல நம்மளுடைய கான்செப்ட் வச்சு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம ஃபாலோ பண்றது இவங்களுடைய கான்செப்ட், யாருது, இன்ஸ்டிடியூட் ட்ரேடர்ஸோட கான்செப்ட். அந்த கான்செப்ட் நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம்னா போதும். அவன் எங்கெங்கெல்லாம் போறானோ அவன் கூட சேர்ந்து போய் டிராவல் பண்ணி அவன் பை எடுக்கிற இடத்துல பை பண்ணி, செல் பண்ற இடத்துல செல் பண்ணி ப்ராஃபிட் நம்ம மேக் பண்ணிடுறோம். அதை நீங்க கன்சிடர் பண்ணிக்கிங்க. ஓகேவா?